அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, அம்மா மாதிரியே பொண்ணு. ஆக்சுவலா சின்ன வயசுல நான் வளர்ந்த போது அம்மா வந்து என்கிட்டயே சொல்லுவாங்க, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்படியா? ஆமா, நான் வந்து ரொம்ப ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோட தான் நான் வளர்ந்தேன், பிலீவ் இட் ஆர் நாட். இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு என்ன இருந்தது? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எப்படின்னா, எங்க போனாலும் நீ அழகா இருக்கேன்னு என்னை யாரும் சொன்னதே கிடையாது. சொந்தக்காரங்க, ஏன்னா அந்த வயசுல வந்து ஒரு அங்கீகாரம்ன்றது மத்தவங்க சொல்றது தானே. இது யாரு கூட வந்திருக்க அப்படின்னு கேட்பாங்க. சில சமயம் அப்படி கேட்டா எங்க அம்மான்னு சொல்லி, அம்மா ரொம்ப அழகா இருக்காங்க, உங்க அம்மா மாதிரி நீ இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. எனக்கு அது தோணும், எங்க அம்மாவை தான் சொல்றாங்களே என்ன சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கப்புறம் இல்ல உங்க அக்காவா அப்படின்னு கேட்பாங்க. யாரு அவங்க, உன்னோட வந்திருக்காங்களே ரொம்ப அழகா இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்புறம் இதெல்லாம் ஸ்கூல்ல நடக்கும். எங்க ஸ்கூல்ல வந்தாலும் என் கிளாஸ்மேட்ஸ்லாம் சொல்லுவாங்க, மாம் இஸ் வெரி பியூட்டிஃபுல் எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எங்க அப்பாவை நான் ஒரு கிட்டத்தட்ட காலேஜ் +2 காலேஜ் படிக்கும்போது, உங்க அண்ணா அண்ட் மணி அண்ட் பையன் அவங்க சன்னோட நீ இருக்கியான்னு கேட்பாங்க. இது என்னடா அது மாறி போச்சே, என்னை வந்து யாருமே எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த டீனேஜில் அது ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும், ஆல்மோஸ்ட் அனோயிங்காக இருக்கும். என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. நான் வந்து ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸோட தான் நான் வளர்ந்தேன் ஆக்சுவலாக. நம்ம நல்லா இல்லை அழகா. ஆமாம் ஆமாம். இல்ல அவங்க நிஜமா அவங்க அம்மாக்கு தெரியுமா? அப்ப தெரியும் அப்ப சொல்லிட்டாங்களாமா? சொல்லியிருக்காங்க, தெரியும். ஆக்சுவலா அம்மா பாவம் பண்ண முடியல. அம்மா என் பொண்ணு அழகு, அச்சச்சோ என்ன பேசிட்டு இருக்கீங்க, அழகு இல்லைன்னா கூப்பிடுவாங்களா? இல்ல